முதலமைச்சர் விஜய் தேர்தல் அறிக்கை என்ன சொன்னார்? தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு குடும்பத்துக்கும் மாதம் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லிட்டு, இப்போது என்ன பண்ணார்? 2 மாதத்துக்கு 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னார். இப்போ என்ன நடக்குது? அந்த யூனிட்டும் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னதோடு சேர்த்து கரண்ட் பில்லு போட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, போன ஆட்சியிலாவது யூனிட் விலையெல்லாம் கம்மியாகிருந்துச்சி. இந்த ஆட்சியில் ₹4.74 ஒரு யூனிட் நடக்குது. அதே மாதிரி 2 மாதத்துக்கு 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னா, போன மாதம் 100, இந்த மாதம் 100. அதாவது இவங்களாவது அவன் ஆட்சியாவது பரவாயில்ல, மாதம் 100 யூனிட்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறது, 2 மாதத்துக்கு சேர்த்து 200 யூனிட். அதுக்கு மேலே வந்தால் ஒரு யூனிட்டுக்கு ₹4.76 வரும். சில இடத்துல என்ன பண்ணுறாங்களாம், அந்த 200 யூனிட் ஃப்ரீயெல்லாம் இல்லை, அதுக்கும் சேர்த்து பில்லு போடுறாங்களாம். இது நடந்துருக்கு. இதில் சில தற்கொலைங்க என்ன சொல்லலாம், 5 வருஷம் சும்மா தானே இந்த டிஎம்கே ஆட்சிலலாம், இப்போ மட்டும் ஏன் ஏதோ நியாயம் பேசுகிற மாதிரி சொல்லானுங்க. அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, 5 வருஷம் நீங்களும் சும்மா தானே இருந்தீங்க, நான் பேசுகிறேன் நீங்கள் கேளுங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். அதே மாதிரி என்னென்னா, உங்களோட கருத்தை கமெண்டில் சொல்லிட்டு போங்க.